2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்று சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 17%. எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த காலகட்டங்கள் வேறு. எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாதார இருந்து அரசனை கற்றுக்கொண்டவர் நடிகராக அல்ல. நடிகர் நாட்டு அழுவது கேடு, நாட்டுக்கு கேடு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது நாடு. ஒரு அறிவாளி பின்னாடி படிச்ச முன்னாடி போனோம். திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 29%, இல்லை 60%. முன்னேற்றத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்கட்சிகளில் சிறந்து செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2ஆம் இடத்தில் சீமான் அவர்களும், 3ஆம் இடத்தில் விஜய் அவர்களும். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். முதற்கண் வணக்கத்தை உறுதியாக்கிக் கொண்டு 2002 தொடங்கி இதுவரை பல்வேறுபட்ட கலாய்வுகளை நான் முன்னெடுத்து மேற்கொண்ட போது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பங்கேற்றுக் கொண்டு மக்களை ஆய்வது மக்களுக்காக என்ற நோக்கத்தோடு இந்த ஆய்வு பணிகளை மக்களிடம் கொண்டு செல்கிற ஊடக நண்பர்கள் பெரும் உதவியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆய்வு என்னுடைய கடைசி ஆய்வாக இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு நினைக்கிறேன். இந்த ஆய்வு நடுநிலையாகவும் நம்பகத்தகுந்த வகையிலும் மக்களை அணுகி மக்களுக்கான அரசியல் புதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு. வருகிற 2020 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது, யாருடன் கூட்டி இருக்க போகிறது, விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிறார், மற்ற ஏனைய அரசியல் செயல்பாடுகள் குறித்த கலாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தரவுகளை உங்களிடம் விளக்கப்பட்டிருக்கேன். இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் முடித்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா? ஆம் என்று சொல்லக்கூடியவங்க 25%, ஓரளவுன்னு சொல்லக்கூடியவங்க 17%, நிறைவேற்றப்பட்டு சொல்லக்கூடிய 47%, காசோ என்று 11% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களிடம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிற போது நன்றுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 37%, சரியில்லைங்க சொல்லக்கூடிய 54%, காசோ கருசூல விருப்பனை சொல்ல 39% சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டதால் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி உள்ளதா? ஆம் 54% பேர் அதிருப்தி இருக்காங்க. இல்லைன்னு சொல்றவங்க 16%, ஓரளவு 19%, காசோ 11% சொல்லியிருக்காங்க. தமிழினின் தமிழை தலைநிமிர தமிழின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக தலைவர் நயனானந்தன் அவர்களின் சுற்றுப்பயணம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா அப்படின்னு கேட்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 9%, இல்லைன்னு சொல்லவங்க 78% சொல்லியிருக்காங்க. அவருடைய சுற்றுப்பயணம் தமிழ் முழுக்க சென்ற போது என் மக்கள் அண்ணாமலை சென்ற பயணத்திற்கும் இதற்கும் என்டையர் மாறுபட்டிருக்கிறது. என் மக்களுடைய பயணம் அண்ணாமலைக்கு இயற்கையாக கூடப்பட்ட கூட்டம். இது நயனானந்தன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதிமுக தொண்டர்கள் சேர்ந்த போது கூட மிகப்பெரிய லெவலே ஒரு வரவேற்போ வாக்களிக்கப்பட்ட உணர்வுகளை தாக்கத்தை கூட ஏற்படாத சூழல் இருப்பதனால இல்லைன்னு சொல்லக்கூடிய 78%, காசோ 13% சொல்லப்பட்டிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி உருவாதால் இந்த கூட்டணி பொது வாக்காளர் மத்தியில் வரவேற்பு உள்ளதா? அதிமுக பாஜக கூட்டணி போன பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படல, இந்த முறை உருவாகி இருக்குது. அதனால இவங்க ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, ஒரு எழுச்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இந்த கூட்டணி பத்தி மக்கள் மத்தியில் என்ன பாருங்க நினைக்கிற கேள்வி கேட்கிற போது வரவேற்புன்னு சொல்லக்கூடிய 27%, இல்லைன்னு சொல்லக்கூடிய 41%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 19%, காசோ என்று 13% சொல்லப்பட்டிருக்காங்க. விஜயின் தாவேக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது? முதல் 5 இடத்தை பிரிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்தில், விசிக 2ஆம் இடத்திலும், அதிமுக 3ஆம் இடத்திலும், பாஜக பாமக 4ஆம் இடத்திலும், நாதாக 5ஆம் இடம். இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக முன்னாள் முதல்வர் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பேற்ற பிறகு கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறார் பார்க்கிற போது அதிமுக தொண்டர்களிடம் கேட்கிற போது இல்லைங்க வளர்ச்சி பெறல, அப்படிதான் அதோட முந்தைய அம்மையார் ஆட்சி காலத்தை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. ஆம் வளர்ச்சி பெற்று சொல்லக்கூடிய 5%, வளர்ச்சி பெறலைங்க அப்படிதான் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய 60%, ஓரளவு சொல்லக்கூடிய 5%, காசோ 10% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க.
திமுகவின் குடும்ப வாரிசு அரசியலை மக்கள் விரும்புகிறார்களா? ஆம் 29%, இல்லை 60%, காசோ 11%. துணை முதலமைச்சர் திரு உதயநிதியின் செயல்பாடுகள் குறித்து மக்களின் கருத்து என்ன நினைக்கிறீங்க கேட்கிறப்ப நன்றி சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 39%, ஓரளவு சொல்லக்கூடிய 22%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றின்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 53%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 5%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. 4 ஆண்டுகளில் ஆளும் கட்சிக்கு எதிராக சிறந்த கருத்துக்களை பதிவு செய்யும் எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில் முதல் 5 இடத்தை பிடிக்கும் தலைவர்கள் யார் என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றத்துக்கு எதிர்ப்பான கருத்துக்களை இருக்கிற எதிர்க்கட்சிகளில் சிறந்து செயல்படும் கட்சிகளினுடைய தலைவர்கள் யார் என்று 4 ஆண்டுகளும் அலசி பார்க்கிற போது மக்கள் சொல்வது முதலிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களும், 2ஆம் இடத்தில் சீமான் அவர்களும், 3ஆம் இடத்தில் விஜய் அவர்களும், 4ஆம் இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 5ஆம் இடத்தில் அன்புமணி அவர்களும் இந்த 5 இடத்தை பிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக அரசுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து தமிழக மக்களிடம் கேட்டப்பட்ட போது நன்றி சொல்லக்கூடிய 20%, மோசம் சொல்லக்கூடிய 58%, ஓரளவு சொல்லக்கூடிய 12%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளரை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயமாக பார்க்கிற போது 1,40,00,000 வாக்காளர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3ஆம் இடத்தில் உதவி அவர்களும், 4வது சீமான் அவர்கள் வருகிறார். தமிழகத்தில் இளைஞரிடம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்தை தமிழக அரசு காவல்துறை கட்டுப்படுத்துகிறதா? ஆம் 18%, இல்லை 72%. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. தமிழகம் முழுக்க கிராமங்கள் தோறும், பட்டிகள் தோறும் கஞ்சா கடுமையா போதை உட்பட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேட்டியின் மூலமாக, இந்த கலாய்வின் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். காவல்துறை கிடுபிடி பிடித்து தமிழகம் முழுக்க இருக்கிற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சினாம ஆக்குறது, இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழமைச்சர் கருணை காட்டி ஒரு சிறப்பு குழுவை அமைத்து இந்த போதை தடுப்பு பிரிவை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு சென்று நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்குன்னு நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் அஃபென்ஸ் ஆகிறதுக்கு முதல் காரணமே இந்த போதை தான். தமிழகம் முழுக்க நிறைய பெண்கள் நிறைய இடங்கள் ஆய்வு செய்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ரொம்ப மோசமா இருக்கு, கஞ்சா போட்டுறான், என்ன பேசுறான் தெரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை பேசுறான். சீமான் அவர்களின் தமிழ் பேச்சு மற்றும் போராட்டங்கள் வரவேற்பு பெற்றுள்ளதா? ஆம் வரவேற்பு 30%, வரவேற்புல 30%, ஓரளவு 25%, காசோ 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக நலன் சார்ந்து தனி கட்சி தொடங்கினால் சிறுபான்மையின மக்களிடையே போதிய வரவேற்பு பெற்றுள்ளதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் 2-3 மாதங்களுக்கு முன்பு தனி கட்சி விவாதங்கள் எழப்பட்ட போது, அந்த ஆய்வு எடுக்கப்பட்ட போது இது எப்படி சாத்தியக்கூறார்கள், இந்து மக்களிடம் கிறிஸ்துவ மக்களிடம் உண்மை ஒரு ஆதரவு இருக்கு. ஏன்னா பாஜக சேர்ந்த தலைவராக இருப்பதால கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் ஆதரவு இருக்கா இல்லைன்ற ஒரு தரவுகள் எடுக்கப்பட்ட போது கிறிஸ்டின் முஸ்லீம் மக்கள் என்ன சொல்றாங்க, பாஜக இருக்கிறத விட்டு வெளியில் வந்தா கூட நாங்கள் ஆதரிப்போம், மக்கள் எடுத்துக்குவோம், பாஜக நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் சொல்றாங்க. அப்புறம் கிறிஸ்டின் முஸ்லீம் மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது, ஆனால் பாஜக இருந்தால் இல்ல, பாஜக வெளியே வந்தால் அண்ணாமலைக்கு வரவேற்புன்னு அந்த சொல்லப்படுறாங்க. அப்படின்னு வரவேற்பு 40% சொல்லப்பட்டிருக்காங்க, வரவேற்புல 30% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 22% சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எதற்காக எழுப்பப்பட்டதுன்னா, நாங்கள் ஆய்வு எடுக்கின்ற போது அப்போது பரபரப்பாக தனிக்கட்சி தொடங்குறார் என்ற ஒரு செய்தி பரவப்பட்டதனால் அது உண்மையிலே இப்படி விஜய்க்கிறாங்க அப்ப எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த போன பாட்டில் ஆய்வுல விட்டப்பட்ட இந்த ஆய்வுல என்னன்னா எடுக்கிற போது இந்த அண்ணாமலை பற்றி வந்ததால இந்த கொஸ்டின் வைக்க விட்டதாச்சு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா? ஆம் வாய்ப்பு என்று 55% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க, வாய்ப்பில் 29% சொல்லப்பட்டிருக்காங்க, காசோ 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 41%, இல்லை 24%, ஓரளவு 27%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க. பாஜக தலைவர் நயனாரின் செயல்பாடு குறித்து கட்சியினர் வரையிடையே வரவேற்பு. அவர் போட்டது மிகப்பெரிய தவறுங்க, இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி போட்டிருக்க கூடாது, அண்ணாமலை தொடர்ந்து இருக்கணும். இப்ப நயனாரன் போட்டது மிகப்பெரிய வீழ்ச்சிங்க, நயனார் முகத்தை பார்த்து யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இது ஒரு மாநிலத்துக்கான ஒரு தலைவருக்கான பிராந்திய கட்சிகளுக்கான வேல்யூ. அப்படின்ற போது பாஜகவை சரியான நேரத்தில் வளர்க்கிற போது இது எடுத்தது மிகப்பெரிய தவறு, இது பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு பாஜக சேர்ந்த தொண்டர்கள் வரவேற்பு மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்கு 11% தான் வரவேற்கிறாங்க. வரவேற்புல 64% பேர் பாஜக வரவேற்கல. நயனாரன் இருப்பது பிடிக்காமலே அந்த கட்சி இருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன். மாநில பொறுப்பினர்களோ, மண்டல பொறுப்பினர்களோ, பூத் லெவலில் சத்தியகாந்தில் இருப்பவர்களோ, இல்லை வேற அனைத்து விதமான பொறுப்பினர்கள் அனைவரும் பெயர் பொறுப்புக்காக இருக்கிற உணர்வுமாக இருப்பதாக அந்த கட்சி உளவியல் அடிப்படையில் பார்க்கப்படுகிறது இல்லையாக தெரிகிறது. அந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியாக இருப்பதும் தென்படுகிறதா பார்க்கப்படலாம். அதுக்கு அடுத்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு திருமதி பிரேமலதா அவர்களின் தலைமையிலான கட்சி வளர்ச்சியா? வளர்ச்சி 10%, வளர்ச்சியில் 72%, ஓரளவு 5%, காசோ 13% மக்கள். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த போது அந்த கட்சி வளர்ச்சி, தொண்டர்கள் வரவேற்பு, மக்கள் வரவேற்பு, அந்த எதிர்பார்ப்பு மறைவிற்கு பிறகு பிரேமலதா அவர் கேட்டப்பட்டதுன்னா கேட்டப்படல. சோ அந்த கட்சி 10%
பத்து இருக்க ஒரு கட்சியாக தான் இருக்க ஒழிய ஒரு பேசப்படக்கூடிய அதோட இன்னொரு விஷயம். இப்போ லேட்டஸ்டா அந்த குரு பூஜைன்ற போது அவர் என்ன குரு பூஜை எடுக்கிற போது முத்துராமலிங்க தேவரா ராமானுஜரா ஸோ இப்படி ஒரு பெரியாருக்காக நூற்றாண்டு பிறந்தநாள் விழா அப்படி கொண்டு வர போது அது மாதிரி கொண்டாடி போலவே குரு பூஜை என்ற விஷயத்தை விட இதுக்கு தமிழக தலைவர்கள்லாம் போறாங்களே, இது ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடுன்னு சொல்லப்படுறாங்க. இது உண்மையிலேயே ஒரு நடிகர், அவர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்லல. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசுக்கு எதிரான செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டபோது நன்றி சொல்ல 25%, மோசம் சொல்லி 46%, பரவாயில்ல 20% சொல்ல முடியல. 40 வயசு 45 50 வயசுக்குள்ள 35ல 50 வயசுக்குள்ள வர சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 48% ஓட்டு வர போட போறாங்க. அந்த 48% ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ மாற்றத்துக்கான மக்கள் இந்த மண்ணில் 5ஆம் தலைவர்களுக்கு அரசியலுக்கான புரிதல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் செத்தாலையும் இந்த இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் மாத்தி விடுற கூட்டம் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்குகளை கொஞ்சம் தாண்டலாம், அவ்வளவுதான். சோ இப்ப புதிய தலைமுறைக்கான வரவேற்பு கூட்டத்தால் தான் செயற்கையாக திமுக அதிமுக செயற்கையாக தான் கூட்டம் கொடுக்கல, இயற்கையாக அல்ல. ஆனால் விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அண்ணாமலை இந்த 3 பேருக்கு தான் இயற்கையாக கூட்டமா இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை. எடப்பாடி அவர்களுக்கு இந்த தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் கொண்டது முழுக்க செட்டப்பா இருக்கக்கூடிய 1% கூட இயற்கையா அதிமுக தொடர்பு வரல. அவர் 10ஓடு 10 ஒரு கட்சியாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் வளர்த்த இயக்கத்தை இன்றைக்கு மண்ணோடு மண்ணை சாய்க்கிற வகையில் 10 ஒரு கட்சியாக இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது தொண்டர்களை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி கொண்டு ஆட்சி கொண்ட பொய்யான முகத்தை கட்டி கொண்டு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த 4.25 ஆண்டுகளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்கு எதிர்ப்பான செயல்பட்டதை விட சின்னம் கட்சி இதை சுத்திய அரசியலிலே அதிமுக போய் கொண்டது பாமர மக்கள் புரிந்து கொள்றாங்க. திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசோ 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நகரம் நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவே போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தா ஓட்டு ஷேரிங் ஆகுது. அதிமுக ஓட்டுகள் விசிக ஓட்டுகள். ஆனா இதுல நாம் தமிழ் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழ் ஓட்டு பாருங்க கிடையாது. 2020 சட்டமன்றத்துல திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் குரூப் போட்டுப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ் மொழி தேசியம் அந்த பேச்சுக்கெல்லாம் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதலாக ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. 26 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி இந்த 2 கட்சிக்கும் திமுக அதிமுக 2 கட்சிக்கும் தாவேக கட்சி என்று மக்கள் நினைக்கிறாங்க. ஆம் சொல்லுங்க 29%, இல்லைன்னு 46%, ஓரளவு 17%, காசோ 10. இந்த 2 கட்சி 3 கட்சியுமே திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுறாங்க. நீட்டை ஆதரிக்கிறாங்களா, நீட்டை ஆதரிக்கிறாங்க. சோ அகைன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்ல. அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளதான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதுக்கு அடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க. அவருடைய காலகட்டங்கள் அவருடைய சூழ்நிலைகள்லாம் வேறு, இவருடைய சூழ்நிலை வேறு. எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூடுத ஒழிய அது கொள்கை கூட்டமாக கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல. இது அரசியல் புரிதல் இல்லாத தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் திடீர்னு நீரோட இல்லாம போயிடும். மழை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி அது போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பிம்பம் இருக்குல்ல. லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக தேராத கட்சியாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல. எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கிறதும் வேறு, விஜயை பார்க்கிறதும் வேறு. அப்படி பார்க்கிற ஆம் என்று சொல்லக்கூடிய 5%, அது கூட குறிப்பா அதிகமா விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமன் பீப்புள் கேட்கிற அப்படி விஜய் பெருசா தாக்கமெல்லாம் இல்லை. ஸோ அப்படி போது 17% ஆம்னு சொல்லி இல்லை சொல்லி 59%, ஓரளவு சொல்லி 17%, காசோ 12% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி பார்க்கிறப்ப திராவிடமல் என்கிற சொல் தமிழக மக்களும் சென்றுள்ளதா என்று பார்க்கிறப்பது ஆம் 27%. திமுக கூட்டணி திமுக சார்புடன் சென்றடையதா எடுத்துக்கலாம் 27%. இல்லை
இல்லைன்னு சொல்லி 41%, ஓரளவுன்னு சொல்லி 23%, காசோ 9% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக அரசு தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பு அரசியலை தமிழக மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. எப்பவுமே பாஜக தீண்டத்தகாத கட்சி, பாஜக தமிழர் தகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மக்கள் மத்தியில் இரிட்டேட்டா ஏற்படுது. ஸோ அப்படி ஒன்றும் பெருசா வந்து இதுல 23%, இல்லை 52%, ஓரளவு 17%, காசோ இது அரசியலுக்காக சொல்லப்படுறாங்க. இவரை அவரு பிடிக்காத அண்டர்ஸ்டாண்டிங். ஏ டீம் பி டீம் சொல்றோம். அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் சகசியமாக பாஜக உடன்பாடாக தான் இருக்காங்க. சாமானியனுக்கு புரிதலாக இருக்கிறது. ஆகவே இன்றைய அரசியல் மக்களுக்கு அரசியலாம ஒரு மக்கள் முன்னேற்றத்துக்கான அரசியலை முன்வைத்தால் பரவாயில்ல, அரசியல் இங்க நடக்கலன்னு எடுத்துக்கலாம். திமுக அரசினுடைய 4 ஆண்டு அரசியல் செயல்பாடு பார்க்கிறப்போ திருத்தி சொல்லக்கூடிய 16%, அதிர்ச்சி சொல்லக்கூடிய 49%, ஓரளவு 26%, காசு 9%. அதாவது அதிமுக ஆட்சி எப்படி அதிர்த்தி இருந்தாங்களோ அதே நிலைக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா தேர்தல் அரசியல் இது மாறும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். திமுகவுடைய அரசியலுடைய செயல்பாடு இப்போ மோசமாக தான் இருக்கு. அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல அதே பேட்டர்ன் தான். அதாவது கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் சிறை என்கிற மசோதாவை தாக்கல் செய்த துணை முதல்வரின் திட்டத்திற்கு வரவேற்புள்ளதா? இதை உருப்படியா பாராட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி பார்க்கிற போது வரவேற்பு சொல்லக்கூடிய 62%, வரவேற்பு சொல்லி 13%, ஓரளவு சொல்லக்கூடிய 14%, காசோ 11% சொல்லப்பட்டிருக்காங்க. சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று விரும்புகிறார் தமிழக மக்கள். மிகவும் அவசியம் சொல்லக்கூடிய 69%, தேவையை சொல்லக்கூடிய 17%, காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் கலைஞருக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வயது மூப்பாகிறது. ஒரு கால் அவருக்கு பிறகு பார்க்கிற போது திமுக அடுத்த இடத்தை பிடிப்பதற்கு அதிக தகுதி பெற்றவராக திரு கனிமொழி அவர்கள் 49%, உதயநிதி ஸ்டாலின் 36%, சபரீசன் 13%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தாவே கூட்டணி அமைந்தால் பொருந்தா கூட்டணியாக அமைய வாய்ப்பும் குறித்து தற்போதைய அரசியல் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதால் அரசியல் கட்சிகளின் அணிமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளின் திசை வழிபோக்கை முழுமையாக தீர்மானிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் குறித்து எதிர்கட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தமிழகம் 234 பயணம் மேற்கொண்டிருக்கார் இல்லையா, அது குறித்து கேட்கிற போது மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு பெற்றுள்ளதுனா 19.57 தான் செல்வாக்கு பெற்றிருக்கு. அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது. இந்த சுற்றுப்பயணம் போனதுல அதிமுக அடுத்த பொதுச்செயலர் அவர் தான், யாருமே தொண்டா கூட, ஆனா அவர் தான் கடைசியும் பொதுச்செயலர்னா அதிமுக விரும்புற மாதிரி நக்கலா சொல்லலாம். அப்படி 22.5% தான் வந்து எடப்பாடிக்கு வந்து கட்சி வேணா உறுதிப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றி கொண்டு புரிஞ்சுக்கலாம். 5% ஓட்டு வச்சுட்டு எப்படி கவர்மெண்ட்டை பிடிக்க முடியும்? பாஜக இன்னைக்கு இருக்கிறது 11.25% ஓட்டு அல்ல, அண்ணாமலை முகத்திற்காக விழுந்த ஓட்டு நடந்ததில்லை. ஆனா இப்போ வந்து 3% ஓட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட 26% தாண்டி எடப்பாடியுடைய அணி வெற்றியே பெற முடியாது. அப்படியே முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சொல்றாருன்னா அவரை அரசியல் கட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் சின்னத்தை பெற்றுக்கொள்வதும் தான் பாஜக கூட்டணியாக மக்கள் பார்க்கப்படுறாங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியா 2000 சட்டமன்ற தேர்தலில் 76% வாக்கு. இன்னைக்கு இந்த SIR தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா 72% இப்படி தான் போலிங் ஆகும், 100% எப்பயே போலிங் ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் முன்னோருக்கான நம்ம என்ன பண்ணுவோம், சோம்பேறித்தனத்தில் அந்த பேர் ரிஜெக்ட் பண்ண விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கும். மொத்த வாக்காளர் போது 6 கோடி வாக்காளர்கள், ஆனால் வாக்களித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 கோடி வாக்களிச்சாங்க. அப்படி தான் எப்பவுமே வந்துட்டு இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் முன்ன வரும். அப்படின்ற போது SIR-ஆல இது முறையாக அகற்றப்பட்டதுனால இந்த SIR முழுக்க திமுக தான் நம்பர் 1 வேலை செஞ்ச ஒழிய மற்ற அதிமுக சரியா களத்தில் வேலை செய்யல, பாஜக ஆளே இல்லை, மற்ற காங்கிரஸ் எல்லாம் கண்ணில் கூட தெரியல. மொத்தமே இன்னைக்கு இந்த SIR-ஆல பலன் அடைஞ்சது பாஜக. திமுக சொல்லலாம் வர சட்டமன்றத்தில் அது பிரதிபலிக்கும், திமுக சாதகமே வாய்ப்பு இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கிற போது தாவேக கூட்டணி இன்னைக்கு இருக்க சூழ்நிலை 14% கோர் ஓட்டு கன்ஃபார்ம். தேர்தல் நடந்தால் 21.7% வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. NDK கூட்டணி 7.5% வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2.8 நோட்டா அதர்ஸ் வாய்ப்பு இருக்கிறது. 10.93 நோ டிசைட், இப்ப முடிவு எதுவும் பண்ணலைங்க, வரட்டு ஆக்ஷன் பார்த்து சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்காங்க. 10.93 யாருக்கு வாக்கு? திமுக 17.7, அதிமுக 5.03, தாவேக 14.20, நாம் தமிழர் 7.50, பாமக 4.9, காங்கிரஸ் 3.10, பாஜக 2.50, விசிக 2, CPM CPI 1.40, தேமுதிக 1.5, சுயாட்சி 1.40,
பிற கட்சிகள் 10.29, வாக்களிக்க போவதில்லை 7.17, தீர்மானக்குழு 10.3, நோட்டா 2.8. வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சிகள் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2020 முதல்வர் பதவி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளரிடம் அதை ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதலாக வாய்ப்புள்ள தலைவர்களில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் பட்டியலில் உள்ளவர்களின் விவரம்: முதலிடத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்தில் விஜய் அவர்களும், 3வது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், 4வது இடத்தில் அண்ணாமலையும் கனிமொழியும் வராங்க. 5வது இடத்தில் சீமான் உதயநிதி, 6ஆம் இடத்தில் அன்புமணி ராமதாஸ், 7ஆம் இடத்தில் எஸ்பி வேலுமணி, 8ஆம் இடத்தில் திருமாவளவன், 9ஆம் இடத்தில் டிடி தினகரன், 10ஆம் இடத்தில் ஓ பன்னீர்செல்வம் வருகிறாங்க. இல்ல எஸ்ஐஆரால திமுக பிளஸ் அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த கமிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அரசு அதிகாரி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால எந்த பாதிப்பையும் எஸ்ஐஆர் பாதிப்புன்னு எடுத்துக்கலாம். வர இந்த எஸ்ஐஆர் உடைய இது வந்து பூத்து கமிட்டி தமிழகம் முழுக்க திமுக தான் ஸ்பெசிபிக்கா சூப்பரா செஞ்சிருக்கு. குறிப்பா இளைஞர்கள் மாற்றம் வேண்டும். தமிழகத்தில் 2 திராவிட கட்சி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. 2 திராவிடம் கலெக்ஷன் கமிஷன் இவரும் சொல்லுகிறார், அவரும் சொல்லுகிறார். 2 பேரும் ஒரே ஆட்சியா இருக்கு. அதுல இதுல மாற்றம் வேண்டும் அப்படின்னு பாக்குற போது திரு அண்ணாமலை, திரு சீமான், திரு விஜய் இந்த 3 பேருக்கான ஒரு முகம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவெடுத்தா பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது சீமான் அவர்களுக்கு கொள்கை கூட்டம், மொழி கூட்டம், விஜய் அவர்களுக்கு சினிமா ரசிகத்தின் மூலமாக ஏற்பட்ட கூட்டம், அண்ணாமலை அவர்கள் படித்தவர்கள், படித்த இளைஞர்கள், அந்த நாடு வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், ஒரு படித்தவன் நாட்டை அழங்குற போது அண்ணாமலைக்கு ஒரு பிளஸ் அமைது. இப்போ இந்த வாரிசு அரசியலுக்கெல்லாம் இனி வருங்காலத்து எட்ஜி இந்த சட்டமன்ற தலைவர் மன விட்டு சொல்றேன், அதிமுக என்ற இயக்கம் 10ஓடு 10 இயக்கமாக போகும். அடுத்து 2031 தமிழகத்தில் திமுக என்ற இயக்கத்திற்கு கடைசி தேர்தலாக இது இருக்கும். 31 மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உதயநிதி, கனிமொழி, அண்ணாமலை, சீமான், விஜய் இந்த 4 பைட்டுக்கு வர்ற போது அதில் யார் முதல்வென்ற வாய்ப்புக்கான ஒரு அடையாளமான தேர்தல் தான் 2000 மொழிய. விஜய் அவர்கள் இன்றைக்கு என்றைக்கும் தமிழக முதலமைச்சர் ஆக முடியாது. தாவேகாவுடைய தொண்டர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிறிஸ்துவ ஓட்டுகளையும் இந்துக்கள் ஓட்டுகள் பிரதானம் பிரிக்காதனால, சோ அது மட்டும் இல்லாம தனி ஒருவராக என்றைக்கு முதலமைச்சர் அந்த மாய சினிமாவுடைய தாக்கம் பெரிதளவில் இல்லை. அந்த சார்ந்த ரசிகர்கள் தான் இருக்க முடிய தமிழ்நாடு முழுக்க 5 வகையான கேரக்டரா மாறப்பட்டிருக்கு. அதுல ஒரு கூட்டம் தான் வந்து தாவேக்க போற கூட்டம் ஒழிய கிட்டத்தட்ட 1 கோடி 2 லட்சம் வாக்கு இருக்கு. அதை வாங்குறதுக்கு கூட உட்கட்டமைப்போ இல்ல அரசியல் செயல்பாடுகளோ அதை வழிநடத்துற விதத்துக்கான இதுவோ சரியில்லை. இது இந்த தேர்தலை மக்கள் நீதி மையம் ஒரு தேர்தலை எப்படி பிரதிபலிச்சோ அது மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மாயாட்டி காட்ட முடிய புறநானூறு, அகநானூறு, பற்று குழந்தைங்க எவ்வளவு வரலாறு நமக்கு இருக்கு. நம்மளோட தமிழ் யாரா இருக்கான்? அப்புறம் வந்து தமிழை எங்கேயா போயிட்டு இருக்கோம்? இப்படி ஒரு நடிகை பின்னாடி போயிட்டு இருக்கு. எப்பொருள் யாராவே கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு எங்க போச்சு தமிழனுக்கு? ஒரு அறிவு சிந்திக்க மாட்டேங்க, ஒரு நடிகை பின்னாடி போறீங்க. இது ஒரு வெக்கக்கட நாடு அல்லவா? எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த காலகட்டங்கள் வேறு. எம்ஜிஆர் அவர்கள் திமுக பொருளாதாரம் இருந்து அரசியலை கற்றுக்கொண்ட ஒரு நடிகராக அல்ல. நடிகர் நாட்டு அழுவது கேடு, நாட்டுக்கு கேடு. நடிகர் பின்னாடி போகக்கூடாது. நாடு ஒரு அறிவாளி பின்னாடி படிச்ச முன்னாடி போனோம். 10 ஆண்டா திமுக கலெக்ஷன் கரப்ஷன் ஆட்சி, அதிமுக கலெக்ஷன் ஆட்சி. நீ இவனும் திருடுறான், அவனும் திருடுறான். வாட்ஸ்அப் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது அரசியல். இதுக்கு வரலாறு படிச்சிருக்கோம். நான் வரலாறு படிச்சு வெறுத்து போச்சு. படிச்சு விட்டேன். சட்டம் படிச்சு வழக்கறிஞர் போனா அங்கேயும் ஒண்ணு சரியில்லை. ஜுடிஷியலும் சரியில்லை, அரசியல் சரியில்லை, அரசியல் ஆளக்கூடியவங்களும் சரியில்லை. எல்லாமே லஞ்சம். இந்த 12 லட்சம் கோடி கடன் ஏற்படுத்த தமிழக அரசு முழுக்க இந்த 2 திராவிட ஆட்சியில் தான் காரணம் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் கலெக்ஷன் மொத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 4 ஆண்டுல கிட்ட 1 லட்சம் கோடி சமாளிக்கப்பட்டிருக்காரு பினாமி சொத்துக்கள். நான் டேட்டா தரேன். இத்தனை வருஷமா இது பாஜகல இருந்திருக்காரு. ஐபிஎஸ் ஆவும் அவர் வந்து அதிகார வட்டத்தில் இருந்திருக்காரு. கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படும் போது என்னென்ன விஷயங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்தாரு, கொடி பிடித்து போராட்டம் நடத்தினார். இந்துத்துவால தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு ஆர்எஸ் காரனா காட்டிக்கொள்வேன். படிச்சவங்களா அந்த விஷயங்களை அந்த கட்சிக்கு எப்படி இருக்குமோ அதை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது அவர் பேசும்போது உதடு ஒன்று சொல்றது உள்ள ஒன்று சொல்ற மாதிரி மாட்டி கொண்டு சிக்கிறான்னு தெரிகிறார். ரஜினிகாந்த் ஆரம்பிச்சதா அவர் பின்னாடி போயிருப்பார். ஆரம்பத்தோடு பாஜக போய் சென்று விட்டார். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்குற மக்கள் தலைவர வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு வெளியே வந்தா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குங்க. சோ வாணிபாடி ஆம்பூர் பகுதியில் இஸ்லாம் மக்கள் நிறைய இருக்காங்க. அந்த இருக்கிற மக்கள் கூட அவர் நல்ல மனுஷங்க, ஆனா சேர்ந்த கட்சி சரியில்லைங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்றாங்க. சோ மக்கள் தலைவராக ஒரு இயற்கையா படிச்சவரா ஒரு பேச்சு இருக்கு. முடிச்சிடறேன். அந்த நல்ல மனுஷங்கிறது அவர் ஏதாவது குரல் கொடுத்திருந்துக்கணும். தலித்துகளுக்காக வேண்டி, கிறிஸ்துவ இஸ்லாமியர்களுக்காக வேண்டி பேசி இருக்கணும், போராட்டம் பண்ணிருக்கணும். அந்த வார்த்தை வந்து இப்ப நீங்க சொன்னா இல்ல அந்த ஒரு கட்சி, அந்த ஒரு தலைவர் அதுக்கான விஷயம் அவங்க மாட்டாங்க. இங்க ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு சித்தாந்த அடிப்படையில் பொலிட்டிக்கல் பிளே பண்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் பிளே தான் அவர் அந்த இடத்துல பண்றாரு. அதே ஒரு தனி ஒரு மனிதனாக அந்த கட்சியை சாராத ஒரு ஆர்எஸ் சித்தாந்தம், அது வந்து ஒரு வேலைக்கார மாதிரி ஏஜென்ட் பொறுப்பு, தலைவர் பொறுப்பு, அதாவது வெங்காய பதவின்னு சொல்ற மனுஷன். அப்புறம் போது அந்த பொறுப்பு இல்லாத போது தனி ஒருவராக ஒரு அமைப்பாவோ ஒரு மக்களுக்கு வரப்போ அப்போ ஃப்ரீடம் மட்டும் பேசலாம். பாஜக என்பது இந்துத்துவா கட்சி
கட்சி, ஆர்எஸ்எஸ் கட்சி, சங் பரிவார் கட்சி அப்படி சொல்லி கொடுற தமிழக மண்ணில் அப்படி சொன்னா பார்ட்டியில் வச்சிருப்பாங்களா? அதனால என்னன்னா தனி ஒருவரை மனுகிற போது இதுக்கான குரல் வரும் எதிர்பார்க்கலாம். சபரீசன் அவர்கள் அரசியல் களத்திலேயே கிடையாது. அது எந்த மாதிரி அந்த வார்த்தையை சபரீசன் சொல்லிட்டு அதை வச்சீங்க? அதுக்கான காரணம் மனசோட பேசுவா சிஸ்டர், நான் இந்த கூட தாண்டி மனசோட பேசுவா. இன்னைக்கு ஆடிட்டர் ஓட்டர் ஸ்டார் ஹோட்டல் பக்கத்தில் 250 ஆடிட்டரை வச்சு யார் வருமானிட்டு இருக்கிறாங்க. மொத்த டிபார்ட்மெண்ட் பின்னாடி இந்த இயக்கிறது யாரு? ஒரு டாஸ்மாக் கடை வந்து டிடி ஷாப் வந்து டைரக்டர்லாம் ஒரு ஃபைலுக்கு பணம் வாங்குறாங்க. யார் வாங்குறான்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மொத்தமும் கலெக்ஷன் கரப்ஷன். மேடம் இது ஒரு அதிகாரியை டிசைட் பண்ணது சபரீசன், ஒரு கவர்மெண்ட் டிசைட் பண்ணது சபரீசன், ஒரு எம்எல்ஏ முடிவு பண்ணது சபரீசன், கட்சியில் அடுத்து நடக்குது சபரீசன், பென்னர் நடக்குது சபரீசன். ஒட்டு மொத்த எனக்கு ஒரு ராக்கெட் ஒரு அளவுக்கு விமானத்தை விலைக்கு வாங்குற அளவுக்கு ஒரு இருக்கு சாதாரண சாமானிய டேட்டாஸ். நான் சொல்லட்டுங்களா? டேட்டா சொன்னா அவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. மொத்த பேரும் கலவானிங்க. சரி, இந்த நாடு கரெக்டா இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்றேன், இந்த இன்னைக்கு டிசைடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி சபரீசன் தான். அப்படி பார்க்கிற போது அதாவது கிச்சன் கேபினெட் எதுக்கு பத்திரிக்கை எழுதுறீங்க? யாரு? துர்கம்மா, சபரீசன், உதவி தான் கிச்சன் கேபினெட். இவங்க தான் கவர்மெண்ட். முதலமைச்சர் அல்ல. முதலமைச்சர் டம்மி. மொத்தமா அவங்க தான் கவர்மெண்ட் இருக்கிறாங்க.